ராமாயணத்தில் இலங்கையில் அசோகவனத்தில் சீதையை கண்டு திரும்பிய அனுமன் ராமனை சந்தித்து கண்டேன் சீதையை என்று கூறிய மகோன்னத திருத்தலம் தேவகோட்டை தாலுகாவில் உள்ள கண்டதேவி எனும் கிராமத்தில் ஸ்வர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் என்ற பெயரோடு அமைந்துள்ளது. ராமாயணத்துடன் தொடர்புடைய சிறப்புமிக்க இக்கிராமத்தில் பல புண்ணிய நிகழ்வுகள் நடைபெற்றதால் இத்தலம் நிலையான புகழை பெற்றுள்ளது. ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்திக் கொண்டு இலங்கைக்கு சென்றபோது அதனை கண்ட ஜடாயு என்ற பறவை லங்கேஸ்வரனுடனும் எதிர்த்து போரிட்டது. அப்போது ராவணனால் இறகுகள் வெட்டப்பட்ட நிலையில் இக்கிராமத்தில் விழுந்த ஜடாயுவை அங்கு வந்த ராமன் தன் மடியில் கிடத்தி கண்ணீர் வடித்தார். பின்னர் ஜடாயுவின் தியாகத்தை குறிக்கும் வகையில் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதற்கு இறகுகள் இல்லாத இறைவன் என்று பொருள்படும்படி சிறுகிளிநாதர் என்று பெயரிட்டு வழிபாடு செய்தார். இத்தலத்தின் இன்னொரு பெருமையாக இலங்கையில் அசோகவனத்தில் சீதையை கண்டு திரும்பிய அனுமன் ராமபிரானிடம் இத்தலத்தில் வைத்துதான் கண்டேன் சீதையை என்று கூறியதால் இக்கிராமத்திற்கு பின்னாளில் கண்டதேவி என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இப்படி புராணங்களில் சிறப்பு பெற்ற இக்கோவில் தற்போது சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அக்காலத்தில் இப்பகுதியினை ஆண்ட ஓர் அரசன் சிறுகிளிநாதர் கோவிலை புதுப்பிக்க எண்ணி பொருள் தேடும் போது இக்கோவில் அருகிலேயே தங்க புதையலை கண்டு எடுத்து சிவாலயத்தை சிறப்பாக எழுப்பியதாக கூறப்படுகிறது. தங்க புதையலை இறைவன் மண்ணுக்கு தந்தருளியதால் இக்கோவில் சொர்ணமூர்த்தீஸ்வரர் என்ற பெயருடன் அழைக்கப்படுவதாகவும் தல புராணங்கள் கூறுகின்றன. காலங்கள் கடந்த நிலையில் ஒரு முறை இக்கிராமத்தில் வறட்சி ஏற்பட்டு உணவுக்கே தவிக்கும் நிலை உருவானதால் பொதுமக்கள் அனைவரும் இச்சிவாலயத்தில் உள்ள இறைவனிடம் அபயம் தேடினர். அப்போது அக்கிராமத்தில் பொன்மழை பொழிந்ததாகவும் இச்சம்பவத்தின் பெயரால் இந்த கிராமம் செம்பொன்மாரி என பெயர் பெற்றதாகவும் சுவாரஸ்யமான தல புராண சம்பவங்கள் தெரிவிக்கின்றன. ராஜகோபுரத்துடன் காணப்படும் இக்கோவிலில் கிழக்கு முக விமானத்தில் வெள்ளை யானையில் தேவேந்திரன் வீற்றிருப்பது போன்ற அமைப்பு இக்கோவிலின் சிறப்புக்குரியதாக காணப்படுகிறது. இந்நிலையில் கோவிலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள நந்தி வலப்பக்கம் திரும்பி காணப்படும் நிலையில் ஒரே நேரத்தில் சிவனையும் பார்வதியையும் பார்க்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருப்பது வேறு எங்கும் காண முடியாத ஒன்றாகும். சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான சிற்பக்கலைகள் நிறைந்த இக்கோவிலில் மூலவராக சிறுகிளிநாதர் வீற்றிருக்க தாயாராக பெரியநாயகி அம்மன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். தென்னிலை, உஞ்சனை, செம்பொன்மாரி, இரகுசேரி நாடுகள் என்று அழைக்கப்படும் 4 நாடுகளுக்குள் வரும் 150க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு முக்கிய கோவிலாக விளங்கும் இச்சிவாலயத்தில் அமைந்துள்ள ஜடாயு தீர்த்தம் வெயில் காலத்திலும் கடுமையான வறட்சியிலும் கூட வறண்டதில்லை என்பது அதிசயத்தக்க ஒன்றாகும். சிவகங்கை சமஸ்தானத்திற்கு சொந்தமான இந்த சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் ஆண்டுதோறும் மாம்பழ திருவிழா எனும் ஆணி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்து சிவபெருமானை வணங்கி வருகின்றனர். மேலும் காசி, ராமேஸ்வரம் போன்று இத்தலமும் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைவதற்காக திதி கொடுப்பதற்கு சிறந்த தலமாக கருதப்படுகிறது. கிராம மக்களின் வேண்டுதலால் வறுமையை நீக்கி தங்கமழை பெய்வித்த இறைவன் என்பதால் இக்கோவிலில் வழிபடுவோர் செல்வ வளத்தோடு சொர்ண பாக்கியம் நிறைந்தவர்களாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம். சகோதர பாசம் நிலைக்கவும், குடும்ப ஒற்றுமை நீடிக்கவும், சகல கடன் பிரச்சினைகள் தீரவும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்வதால் இறையருளால் இன்பங்கள் நிலைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தேவகோட்டை செய்தியாளர் முத்துராமனுடன் கலைமாமணி நந்தகுமார்.